ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் விச் ஹேட் அட்டாலியரோட எபிசோட் 12 பார்க்க போகிறோம். எடுத்ததும் உங்களுக்கான லேட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது கீஃப்ரி இந்த இடம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ரொமனனோட செழிப்பான நாடா இருந்துச்சு. இங்க இவங்க மேஜிக்கை வச்சு கோல்டு ஒர்க்ஸ் தான் பண்ணுவாங்க கலைநயத்தோட. அதை அவங்க அணிஞ்சு ரொம்ப பார்க்க அழகா இருக்கிறதால வெளி நேஷன்ல இருந்து ஆட்கள் வந்தா அவங்க கீழே பாக்குறது வழக்கம். இவங்களோட இந்த செழிப்பை பத்தி நேஷன்ஸ் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. இதால பல நேஷன்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்த வண்ணமே இருந்தாங்க. அதுக்காக தான் செர்பன் பேக் கேவை கட்டினது. வர்த்தியான ஆள் மட்டும்தான் உள்ள வர முடியும்னு. இதால அன்வர்த்தியா இருந்தவங்க யாருனாலையுமே அவங்கள ரீச் பண்ண முடியல. ஏன்னா அவங்க இந்த குகையில புதிர்கான ஸ்பெல்ல போட்டு வச்சிருக்காங்க. இந்த சிட்டி இன்னும் வளர ஆரம்பிச்சது அழகாவும் செழிப்பாவும். இதால அந்த நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கான கர்வமும் தனித்துவமும் ஜாஸ்தியாச்சு. ஆனா எல்லாம் ஒரு நாள் மாறுச்சு. ரொம்ப நாட்குள்ளேயே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டாங்க. அதால தகுதி இல்லாதவங்க கருதப்படுறவங்கள அவங்களோட ரத்த உறவுகளை பரிமாறிக்க கட்டாயப்படுத்தி அந்த மனுஷங்களை தங்கமா மாத்தி சிட்டியை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேங்கி நிக்கிற தனி சாக்கடையா மாறுங்கிறபடி தனிமைப்படுத்தப்பட்ட இந்த ரொமனன் சமூகம் சீர்கேடுனாலேயே அழிஞ்சு போச்சு. உள்ளக பூசல்கள் அங்க இருக்க மக்களை சோர்வடைய செஞ்சு பலவீனம் படுத்துச்சு. இதால அந்த தங்கத்தோட வெயிட்லயே அந்த சிட்டி அழிஞ்சு போச்சு. அது மண்ணோடு மண்ணாகி இப்ப மிச்சம் இருக்கிறதுனா இந்த லேப்ரின்த் கேவும் அது கூட இருக்க செர்பன் பேக் ரோடுன்பா. டெட்டியா கோகோன் பிரஷ் படி இதை ரொம்ப கவனமா கேட்பாங்க. கீஃப்ரி மனுஷங்கனாலே டெரிஃபைங்கா தான் இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்கும்னு கேட்டா அதை நம்ம பார்க்க தவறோம்ல, அந்த காரணம் தான்பா. கோகோ மேஜிக்ங்கிறது இங்க எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொண்டு வரதானே. மேஜிக் இந்த உலகத்தை வண்ணங்களால நிரப்ப அதிசயம் தானன்பா. கீஃப்ரி ஃபியூச்சர் விச்சானா நீங்க அப்படிதான் யோசிக்கிறீங்கன்னா அது அப்படியே இருக்கதான் நல்லதுன்பா. ரெண்டு பொண்ணுல ஹாப்பி ஆகிறப்ப அவன் இந்த மேஜிக் நம்மள அன்ஹாப்பி ஆக்கலான்பா. சாப்பாடு விஷயத்துல டக்குனு பிள்ளைங்க மீன் கருகிராம எடுத்து சாப்பிடுவாங்க டேஸ்ட் நல்லா இருக்குன்ட்டு. கீஃப்ரி கோகோ சொல்லியிருப்பா இல்லையா, மேஜிக்ங்கிறது இந்த உலகத்தை வண்ணங்களால நிரப்புற அதிசயம்னு. அதை யோசிச்சு அது உண்மையா இருக்கணும் நம்புறன்பா. இதுக்கப்புறம் கேவுக்குள்ள இருக்கவங்கள காட்டுவாங்க. அலைரா ப்ராக்டரா இதுக்கு மேல என்னால வர முடியாதுன்பாங்க. இந்த இடத்துல த ஷேடோ ஆஃப் ரொமனான்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இந்த ரோட்வே ஒரு மாதிரி தினசா இருக்குல்ல, அகாட்டு இதுல எப்படி போறதுன்னு குழப்பிட்டு இருக்கப்ப ரீச்சே பறந்தே போயிடலான்ட்டு போவா. திடீர்னு பார்த்தா ஒவ்வொரு பக்கமா இழுக்கப்படுவா. யோனி ஜஸ்ட் மிஸ்ல போய் காப்பாத்திருப்பான். அகாட் சைட் வேஸ்ல நிக்கிற எதுன்னு உன் மேஜிக்கான்னு கேப்பா. யோனி இந்த ரோட்வேலயே கிராவிட்டி இருக்கு, இதுல இருக்க மேஜிக்கே தான். இந்த செர்பன் பேக்ல தான் நம்ம நடக்கணும். இந்த பாதையில மாறினாலும் நம்ம கீழே விழ வேண்டியது வரும். இதால ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துருவோன்பா. அகாட் அப்படின்னா இதுல கேஷிங் சீல்ஸ் இருக்கும் போலயே, இருந்தாலும் சிலது உடஞ்சுதான் இருக்குன்பா. யோனி இது தெரியாம தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் விழுந்து சொதப்பிட்டேன். ஆனா இதுக்கு கரெக்ட் ஆன்சரான ஒரு ஸ்பெல் இருக்கு, அதுவும் பேசிக்ஸ் ஆஃப் காஸ்டிங் பிரைமர்லியன்பா. அகாட் வாட்டர் மேஜிக் பண்ணிருப்பா. ஆக்சுவலா தண்ணிங்கிறது கிராவிட்டி இருக்க பக்கம் தானே இழுக்கப்பட்டு போயிட்டே இருக்கும். அந்த தண்ணி போற வழியிலேயே நடந்து போயிட்டா போதும்பா. யோனி இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். ஆர்க்லம் பேருக்கேத்தபடிதான் நீ வாழ்ற. ஈவன் செகண்ட் டைமும் அதுக்கான ஆன்சரை சரியா கண்டுபிடிக்கலின்பா. ரீச்சே மனசுக்குள்ள சரியான ஸ்பெல்ஸ் சரியான பாதை இங்க இன்னொருத்த சரின்னு சொல்ற விஷயங்கள்ல ஏன் நான் போகணும்னு நினைப்பா. பார்த்தா பாஸ்ட்ல வச்சு அவ மாஸ்டர் சும்மா குப்பையா ஏதாவது கிரிக்கிட்டே இல்லாம ஏதாவது பிரயோஜனப்படுற மாதிரி வேலையை பாருன்னு சொல்லி அவளோட ஓன் ஸ்பெல்ஸ பூரா தூக்கி எறிஞ்சிருப்பான். அவ அது ஒன்னும் கிறுக்களோ குப்பையோ இல்ல, அதெல்லாம் என்னோட சொந்த ஸ்பெல்ஸ்ன்ட்டு எடுத்திருப்பா. பிரசன்ட்ல அகாட் அந்த மெர்ஃபினை கூப்பிட்டா அது வராது. அது கியூட்டா நடந்துக்க எல்லாம் பார்த்துட்டு இப்படி கியூட்டா பண்ணா மட்டும் இங்க பருப்பு எல்லாம் பண்ணாதேன்பா. யோனி அதுகளுக்குன்னு மேனரிசம் இருக்கு, அதோட குரல்களோட ஒத்து போறக்கு நம்ம கரெக்ட் ஆன்சர்னா எக்கோவிங் ஸ்பெல் தான் யூஸ் பண்ணோம். அதோட கீச்சல்களை அதுகளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும்பா. ரீச்சே அவளோட கிறிஸ்டல் ரிப்பன் மேஜிக் மூலமா அவங்களை இழுத்துட்டு போவா. எப்பவுமே பெரியவங்க உருவாக்கி வச்ச சரியான விஷயம் தவறான விஷயம் சொல்லி அதிலேயே பிடிச்சு தொங்க கூடாது. நம்மளோட ஓன் ஸ்பெல்ஸ் மூலமா அதை முடிச்சு காட்டலான்பா. யோனிக்கு இதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏற்கனவே 2 தடவை வேற ஃபெயில் ஆயிட்டான்ல. டெஸ்ட்னாலே கரெக்ட் ஆன்சர் தானே. குழந்தைய நம்ம இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்போம், பெரியவங்க பேச்ச கேட்டு தானே போகணும்பா. ரீச் எனக்கு இப்படி பட்டவங்களையே பிடிக்காதுன்பா. யோனி நீ டெஸ்ட் பண்ணாத ஸ்பெல்ல கொண்டு வந்து சொதப்பிச்சுனா என்ன பண்ணன்பா. அவ கண்டிப்பா செஞ்சு முடிக்கலாங்கிறப்ப அகாட் நிறுத்துங்க, எனக்கு ஃபெயிலியர்ல இருந்து கத்துக்கிற ஒரு ஆளை பத்தி தெரியும், அந்த மாதிரி நாலேஜ் தான் இங்க ஒர்க் அவுட் ஆகும். ரீச்சே நீ உன் வழியிலேயே போ, அதுல எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லைன்பா. ரீச்சே அதுக்கு எனக்கு உன்னோட பெர்மிஷன் எல்லாம் தேவையில்லைன்பா. இதுக்கப்புறம் நடந்து போற வழியில வாட்டர் ஃபால் ஏதோ கிட்ட இருக்க போல சவுண்ட் கேட்கும். யோனி மனசுக்குள்ள அவனோட டீச்சர் எப்பவுமே அவனை குறை சொல்லிட்டே இருக்க விஷயத்த யோசிப்பான். அவர் என்னால முடியாதுன்னு சொல்றது நிஜமாலுமே என்னால முடியாதுதான் போல. ஏன்னா ஒருத்தியா இருக்கவங்க தானே இதை தாண்டி போக முடியும்பா. பார்த்தா ஒரு கட்டத்துல அந்த செர்பன் பேக் இருக்காது, அதால தண்ணி ஃபுல்லா கீழே போயிட்டு இருக்கும். வெளியே கோகோ வேற ஏதாவது வச்சு வந்திருக்காங்களான்னு கேப்பா கீஃப்ரி கிட்ட. அவன் இருந்த கூக்குறவுமே போயிட்டாரேன்பா. கோகோ எனக்கு யாரையோ பார்த்த மாதிரி தான் இருந்துச்சுன்ட்டு கிளிஃப்க்கு அந்த பக்கம் போய் பாப்பா. காத்து நல்லா வீசும், தெளிவா பாக்குறப்ப ஆள் இருக்க மாட்டாங்க. டெட்டியா கூப்பிடவும் போயிருவா. கீழே பார்த்தா சசரான் தான் நிப்பான். அகட்டுள்ள தண்ணி பயங்கரமா போகுது, கூடவே காத்தும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்பா. ரீச்சே இந்த ஸ்டோன் தானே கிராவிட்டிக்கான
ஆபத்தானதா இருக்குன்ட்டு அந்த ஸ்டோன் பார்ட்டிகல்ஸை வச்சு ரிப்பன் பண்ணி அந்த பக்கம் போயிருப்பா. அகாட் ரெபுடேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த பக்கம் போவா. ஒரு கட்டத்துல ஸ்லிப் ஆயிருப்பா. இருந்தாலும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணிருப்பா. மனசுக்குள்ள இந்த துணிக்கடியில ஸ்பெல் டிரா பண்ணா அதோட எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பா. அலைரா அடுத்து நீதான் கபம். இவனி என்கிட்ட டேலண்ட் ஆப்டிடியூட் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிக்கிறதுலாம் இல்ல. நான் வேஸ்ட், நான் ஒரு ஃபெயிலியர், என்னால முடியாதுன்பா. அகாட் இந்த டெஸ்ட்டை 2 தடவை அட்டன் பண்ணிருக்க. அந்த நாலேஜை வச்சுதான் இவ்வளவு தூரம் வந்ததே. நீ ஏதாவது பண்ணி இந்த பக்கம் வாடான்பா. அவன் பார்த்தா மெர்ஃபினோட கிரைஸை எக்கோ பண்ணுவான். மழை பெய்யலாம் வைப்பான். அகாட் என்னடா பண்ற, வேலைக்காகாத ஸ்பில்ல போட்டுட்டு இருக்கீன்பா. அவனுக்கு பார்த்தா யாராவது அவனை பார்த்தாலே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதால சரியா டிரா பண்ண மாட்டான். இது அவன் மாஸ்டர்னால அவனுக்கு வந்த ட்ராமாவா இருந்திருக்கும். அதால தனியா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுவான். அது அவனுக்கு எக்ஸாக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இருந்தாலும் அவனுக்கு அந்த ஃபெயிலியர் தாட்டே தான் இருக்கும். அகாட் மனசுக்குள்ள இப்படி மத்தவங்க முன்னால டிரா பண்றதுக்கு பயந்தானா. இது இவனை இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணவே விடாதுன்னு நினைப்பா. டீச்சர் உன்னால முடியும், உனக்கு தனியா இருந்தா தான் டிரா பண்ண வரும்னா அப்ப நீ தனியா இருன்பா. அவன் எப்படின்னு கேட்டா அவன் இந்த மேஜிக்கால கல்லு வருது, மழை வருது, எல்லாமே நடக்குது. நீ அந்த விதத்துல உனக்கு தனிமைப்படுத்திக்க ஏதாவது மேஜிக்க பண்ணுன்பா. அவன் எனக்கு அப்படியேப்பட்ட ஸ்பெல்லாம் தெரியாதுன்னா. அவ அப்படின்னா ஸ்பெல் பயன்படுத்தாதேன்பா. அவன் என்னால எதையும் ஃபிகர் அவுட் பண்ண முடியலன்ட்டு அப்படியே துணிக்குள்ள போயிருப்பான். அகாட் பேச வரப்ப ரீச்சை தடுத்திருப்பா. அவன் பார்த்தா என்னத்துக்கு எல்லாரும் என்ன பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைப்பான். வெளியேட்டி பாக்குறப்ப அலையராம என்ன பண்ண போறானோன்னு பாப்பா. அவன் தான் யாருமே சிரிக்கல. அப்ப நான் தான் என்னோட பிரதிபிம்பத்தை பார்த்துட்டு இப்படி பயந்து இருந்திருக்கனான்ட்டு டக்குன்னு இந்த துணிக்கான காஸ்டிங் ஸ்பெல்ல பாப்பான். இது மிரர் கிடையாது, இது இதை போட்டுக்கிறவங்கள ஷேடோ ஆக்குது. அதுதான் கிட்ட இருக்க பீஸ்டோட இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுது. அதுல இருக்க ஸ்கேல்ஸ் மூலமா. இது ஒரு பக்காவான லேயர்டு ஸ்பெல். இருன்னு சொல்லிட்டு அவனுக்கான ஸ்பெல்ல டிரா பண்ணலான்னு போவான். அதை பிராக்டிஸ் பண்ணலான்னு நினைச்சா கை நடுங்கும். இருந்தாலும் இந்த இடத்துல அவன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருப்பான். திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு டார்க் ஸ்பைரல் உருவாகும். அலையரா இது ஏதோ இந்த கேவுக்குள்ள இருக்க ஃபர்பிடன் ஸ்பெல் போலன்ட்டு ரொம்ப பயந்துருப்பா. அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா யூனி இருங்க, இது நான் தான்பா. அவளும் இந்த க்ளோக்ல இந்த வேலை பார்த்து வச்சிருக்கே, அந்த மெர்ஃபின் உன்னை ஃபாலோ பண்ணாதுன்பா. அவன் நான் இதை மறைஞ்சுக்கிறதுக்காக தான் பயன்படுத்திருக்கேன்ட்டு முகத்தையும் மறைச்சிட்டு நான் மெர்ஃபினோட கிரையை எக்கோ பண்ணி அதை என் கூட கூட்டிட்டு போயிருவேன். அதுக்கு நான் மனுஷன்கிறது தெரியாம இருந்தா போதும்ல. நான் மத்தவங்க கிட்ட இருந்து மறைஞ்சிருக்கிறதா எனக்கு நல்லதுன்னு படுதுன்பா. மெர்ஃபினோட கீச்சில எக்கோ பண்ணி அதோட சேர்ந்து அந்த கேப்பை தாண்டிட்டு இப்பெல்லாம் பண்ண கொஞ்சம் எம்பாரசிங்கா ஃபீல் ஆக தான் செய்யுதுன்பா. ரீச்சேதுக்கு அப்புறம் நீ ஒன்னு நினைச்சு பெருசா கவலைப்பட்டுக்க தேவையில்லை இல்லனா. அவனும் ஆமா கொஞ்சமான்பா. அவ அப்ப சரி அடுத்த தடவை இல்லாம் நீ ஒர்த்தே இல்ல, நீ மோசம் அப்படி இப்படின்னு எதுவும் பேசிக்காம வான்பா. அவன் அதை தாண்டி வரக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவான்ட்டு ரீச்சேவை கூப்பிட்டு தேங்க்யூ சொல்லுவான். அகாட் ரீச்சே கிட்ட உனக்கு மத்தவங்களுக்கு உதவுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு நினைச்சனேன்பா. ரீச்சே கேவோட என்ட்ரன்ஸ்ல வச்சு அவன் என்ன காப்பாத்தினான். அதுக்கான கை மாறாதானே அதை செஞ்சேன். அப்புறம் நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்மள செய்யறதுக்கு இல்லாம பண்ணும்போது அதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா. அகாட் எனக்கும் தெரியும் தான், நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யலான்னு பார்த்தா அதை தடுக்கும் போது தான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்ட்டு நான் என்னோட பெட்டர் வெர்ஷனா மாற போறேன். நான் பலவீனமா இருக்க எதையுமே விரும்ப மாட்டேன்பா. வாட்டர் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி திரும்ப ஓட ஆரம்பிப்பா. அலைரா அவளோட தனிப்பட்ட மேஜிக் யூஸ் பண்ணி இந்த பக்கம் வரும்போது இந்த டெஸ்ட்டை நீங்க உங்களை தெரிஞ்சுக்கதான். எங்க உங்களுக்கு ஒரு பாதை தான் முன்னேறி போக இருக்கு. ஆனா இங்க நீங்க ஒவ்வொருத்தரும் டிராப் பண்ற ஸ்பெல் வித்தியாசப்படும். இங்க எல்லாரும் அவங்களுக்கான பாதையை தேடி வராங்க. அதை பயன்படுத்தி தான் மறுபடியும் முன்னேறிக்கிட்டே போகணும்பா. ரீச்சே கிட்ட அந்த விதத்துல டெஸ்ட் ஒன்னும் மோசம் இல்லையான்னு கேட்டா அவ இருந்தாலும் மாஸ்டர் கீஃப்ரி என்னையே கேட்காம என்ன டெஸ்ட்ல கோத்துடுவாரா? அதெல்லாம் நான் என்னைக்கும் மன்னிக்கவே மாட்டேன். அவரு ஆங்கிரிச்சே பாயிண்ட தாண்டி போயிட்டாருன்பா. அதாவது ஆங்கிரி பிளஸ் ரீச்சே, ஆங்கிரிச்சே அப்படி ஒரு வேர்டை வந்து அவளா டிசைன் பண்ணி வச்சிருப்பா. அது வந்து உச்சகட்ட கோவம் ரீச்சேவுக்கு. அலைரா கீஃப்ரிங்கிற பேர் வரவும் தான் அவன் இதுக்கு முன்னால மென்ஷன் பண்ண விஷயங்கும் போது சசரான் டக்குன்னு பின்னால இருந்து வந்து அவளை தூக்கியிருப்பான். அலைரா பிரிம்டு கேப்ஸான்ட்டு அவளோட ஹேட்டை வெளியே தாட்டி விட்டுருவா. பசங்க கிட்ட இந்த பிரிம்டு கேப்ஸ் பேச்ச கேட்டு பாதம் மாறி போயிடாதீங்க, இந்த ஃபர்பிடன் மேஜிக்ங்கிறதுங்க போது சசரான் அவளை மொத்தமா தூக்கியிருப்பான். அகாட் மிஸ் அலைரான்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.